கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆராதனை இப்பொழுது ஆரம்பமாக போகிறபடியால் நாம் யாவரும் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தமான தேவனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையிலே நம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். கடந்த ராத்திரி காலமெல்லாம் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 6 மாதமும் கர்த்தாவே எங்களை பாதுகாத்து போஷித்து எங்களை நேசித்து நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலே நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, பாட ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிறு ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிறவர்கள், இதை கவனிக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. இந்த ஆராதனை துவக்கம் முதல் ஆராதனை முடிவரையிலும் உடைய பிரசன்னம் இருப்பதாக, செய்தியிலும் உடைய தேவ சமூகம் இருப்பதாக, எல்லாவற்றையும் இது பொறுப்பெடுத்து நீ நடத்தி தருபடியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்காக ஒரு பாடலை பாடுவோம். பாட்டு புத்தகத்திலே 197வது பாடல், 197வது பாடல். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நேச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நேச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல்தேன் கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல்தேன் கொடு பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடார் நற்பீதா நலம் அருள்வார், பொல்லாத கூட செய்திடார் நற்பீதா நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண வல்லார் கோலத்தை, பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண வல்லார் கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ,
ஆரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் பாரிரோ துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீரும் சுத்த ஜோதியே ஆரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் பாரிரோ ஆரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் பாரிரோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய அருமையான பாஸ்டர் சாம் அப்பல்லோ அவர்கள் நியூ கவர்னன்ட் பைபிள் காலேஜ் அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய தேவ செய்தியை அவர் நமக்கு கொண்டு வருவார்கள். தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனை நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது I invite Pastor Sam Apollo and he is going to give the God's word. ஆண்டவருடைய வார்த்தை அவர் தருவார். Good morning everyone. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வணக்கம் செலுத்துகிறேன். I greet you in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். This is a great time to be connected with the Lord. தேவனோடு கூட தொடர்பு கொள்ள இது ஒரு மிக பெரிதான ஒரு நேரம். Today I was able to be here. I thank Pastor Asirvadam and family to be here in Krishna Koil. இன்று காலை வேளையில் இந்த கிருஷ்ணன் கோயில் பகுதியிலே பாஸ்டர் ஆசீர்வாதம் அவருடைய சபையாரோடு கூட அவர் குடும்பத்தாரோடு கூட இருக்க நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். There is so much dark cloud around us. நம்மை சுற்றிலும் அநேக இருளான மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. But God is unchangeable God. ஆனால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். Hebrew chapter 13 verse 8 said Jesus Christ is the same yesterday, today and forever. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். So our God is unchangeable God. நம்முடைய தேவன் மாறாத தேவன். We have to prepare to connect with him. நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவரோடு தொடர்பு கொள்வதற்காக. We should not look up all the inabilities. We should not focus on all the excuses. நாம் அநேக தவறுகளையும் அநேக விதமான தாமதங்களையும் அநேகமான வசதி இல்லாத காரியங்களையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. But we have the ability to connect with the Word of God, connect with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் தொடர்பு கொள்வதற்கான காரியத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Now the church is coming to your cell phone, church is coming to your home. இன்றைக்கு சபையானது உங்க செல்போனுக்கு வந்துடுது, சபையானது உங்க வீட்டுக்கு வந்துடுகிறது. Very near to you. அது உங்களுக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. So God is very approachable and God always want to help you. ஆகையால் தேவன் எப்பொழுதுமே நாம் கண்டடையத்தக்க விதத்தில் இருக்கிறார், எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். All over the world people are suffering. All over the world very much economic meltdown. People have without food. Many people are suffering. அநேக உலகத்தில் அநேக மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். பொருளாதார விதமாக அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். But we have to be thankful what we have. ஆனால் நமக்கு இருக்கிறதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். If we have a roof on our head and if we have a food on the plate, it's a grace of God. ஆகையால் நம்முடைய மேலே நமக்கு ஒரு கூரையும் நமக்கு ஆகாரம் இருந்தால் அதுவே தேவனுடைய கிருபை. So we should not complain, we should not murmur
in our home. ஆகையால் நம்முடைய வீடுகளிலே நாம் அதை முறுமுறுத்து கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. We have to be thankful to our parents. நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to be thankful for all the people who are helping during this time. இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்கிற எல்லாருக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And I also make a request for you. நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். Pray for your pastor. உங்கள் போதகர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for pastor's family and finances. உங்கள் போதகர்களுடைய குடும்பத்துக்காக அவர்களுடைய பண வசதிக்காக ஜெபியுங்கள். Wherever there is a ministers of God, wherever the servant of God, pray for them. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் அவர்களுக்காக ஜெபியுங்கள். Many missionaries in the North India, many people are suffering. அநேக ஊழியர்கள் வட இந்தியாவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். So do not think about the wrong things, but be thankful and pray. தவறான காரியங்களை நினைக்க வேண்டாம், ஆனால் நன்றி உள்ளவர்களாய் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Train up your brain towards the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மளுடைய மூளையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Today we are going to see some of the very very golden scriptures of Lord Jesus Christ. மிகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தங்க வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Luke chapter 12. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். Because of the time, I'm not going to read every scripture, but you can open up and read it in your home. உங்கள் வீடுகளிலே நீங்கள் இதை வாசித்துக் கொள்ளலாம். ஏனால் நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியினால் நான் எல்லா வேதத்தையும் எல்லா வசனங்களையும் உங்களுக்கு வாசிக்க போவதில்லை. And this chapter, it is very admonishing and very encouraging chapter. Jesus is telling his disciples. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் எல்லோருக்கும் நல்ல ஒரு எச்சரிக்கிறதாயும் மிகவும் அருமையான வசனங்களை கொண்ட ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. Jesus said, "Do not fear who are going to kill your body or threatening people. Do not fear." இயேசு சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை கொல்லுகிறவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். See, fear is a spirit. ஒரு பயம் என்பது ஒரு ஆவி. Always want to discourage you, always attack you in your mind. எப்பொழுதுமே உங்களை அந்த ஆவியானது, இந்த பயத்தின் ஆவியானது உங்களை சரீரத்தை பாதிக்க செய்கிறது, எப்பொழுதுமே உங்களை கீழ்ப்படுத்துகிறது. And it will come around by words. The wrong people will throw the seed on your mind. ஆகையால் இது வார்த்தை மூலமாய் வருகிற தவறான நபர்கள் தவறான காரியங்களை நம்மை விதைக்கிறது. Jesus said, "Do not fear those people trying to kill your body, people who are trying to make fear towards you. Don't fear. Be full of faith." ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற, பயப்படாதிருங்கள். நீங்கள் உங்கள் சரீரத்தை கொல்லுவர்களை குறித்து பயப்படாதிருங்கள். நீங்கள் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், தைரியமாயிருங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். So I say to you today, church, do not fear of the bad news around our society. ஆகையால் அருமையான தேவ சபை மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். தவறான காரியங்களை நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு சொல்லுகிறவர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். And also you have to rebuke the fear. You spirit of fear, go out of my mind. ஆனால் நாம் கூட அந்த பயத்தின் ஆவியை நாம் எதிர்க்க வேண்டும். பயத்தின் ஆவியை என்னை விட்டு விலகி போ என்று சொல்லி நான் பயத்தை எதிர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So the doubt, unbelief and spirit of fear always try to be like a virus in our walk with the Lord. நம்முடைய தேவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடப்பதற்கு இந்த சந்தேகங்கள், பயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய தேவனோடு கூட நடப்பதற்கு மிகவும் நம்மை நடக்க முடியாதபடி செய்து விடுகிறது. So don't fear, don't take the bad message and do not meditate in your heart. ஆகையால் பயப்படாதீங்க. தவறான காரியங்களை உங்களுடைய மனசிலே வைத்து அதை தியானம் பண்ணி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். And Philippians chapter 4 verse 7-8 says, and don't worry for nothing and give thanks to the Lord
make supplication to the Lord, and the peace of God come in your mind and your heart. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லி, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடே தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. And Philippians 4:4 says, I say to brother, we rejoice in the Lord. Again I say, I rejoice in the Lord. பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. And in the morning time, just worship the Lord wherever you are. Just thank the Lord, praise the Lord, sing a couple of songs. இந்த காலை வேளையிலே நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய பாடல்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிக்க வேண்டும். Second thing, in the Luke chapter 12, Jesus was saying that as you read on from 16 to 18, Jesus said, do not worry what you're going to eat, what you're going to dress up. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தின் மேலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எதை குறித்து சாப்பிடுவதை குறித்தோ உறங்குவதை குறித்தோ ஆடை குறித்து எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். The heavenly Father knows what you want. உங்களுக்கு என்ன தேவையோ அது பரமபிதா அறிந்திருக்கிறார். See how dear our God, he says to us, do not worry. Do not worry for what you are going to eat, what you are going to wear every day. ஆகையால் நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பான தேவன். நம்முடைய அன்பான தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எதை சாப்பிடு, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்திக் கொள்வோம் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். What is important in our life? நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது என்ன? The body or the dress? நம்முடைய சரீரமா, நம்முடைய ஆடையா? See, body is the temple of the Holy Spirit. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். God takes care of our body. தேவன் நம்முடைய சரீரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். He cares for our body, he heals our body, and he created our body in our mother's womb. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே தேவன் நம்முடைய சரீரத்தை அவர் காண்கிறார். நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது, அவர் நம்மை பார்க்கிறார். So body is very important. God takes care of our body. நம்முடைய சரீரம் மிகவும் முக்கியமானது. நம்முடைய சரீரத்தை தேவன் காத்துக்கொள்கிறார். Same way, what is very important? Our food or our soul or our life, breathing. ஆகையால் அதே வேளையிலே நாம் எது மிகவும் முக்கியமானது? நம்முடைய ஆகாரமா, நம்முடைய ஜீவனா, நாம் சுவாசிக்கிற சுவாசமா, எது முக்கியமானது? See, dress and food is less important. ஆகையால் நாம் உடுத்துக்கிற உடை, ஆகாரம் இதெல்லாம் மிகவும் அவ்வளோ அது முக்கியத்துவம் அது கொடுக்க தேவையில்லை. See, you have to take care of your soul, you have to take care of your life and body. நாம் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், அதை தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். See, the strength of the Lord is He always comes inside of us. The strength, the Holy Spirit gives strength in our soul and your spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆத்மாவிலும் பலன் கொடுக்கிறார். தேவனுடைய பலனானது நமக்குள்ளே வர வேண்டும். Bible says the word of God is a food. It is a food for our spirit and our soul. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு இது ஆகாரமாய் இருக்கிறது. இந்த ஆகாரத்தை நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் உட்கொள்ள வேண்டும். James chapter 1:21 says, receive the word of God. It has the power to save your soul. யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் நம்முடைய ஆத்மாவை அது பாதுகாக்கும். 1 Peter 2 chapter 2 verse 1 and 2 says that you have to be thirsty like a milk. Take the word of God like a milk and drink it. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு பால், அது நமக்கு ஒரு நல்ல சத்தான ஒரு ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. So in Psalm says God send this word and heal his people. வேதம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை விடுவிக்கிறார், சுகமாக்குகிறார். See, our inner man need to be renewed, need to be strengthened in the Lord. நம்முடைய உள்ளான சரீரம், நம்முடைய உள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள் அது பலப்படுத்தப்பட வேண்டும். See, every day we are eating, every day we are sleeping, every day we are dressing,
this is not much important. ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுறோம், ஒவ்வொரு நாளும் நாம் ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோம், ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறோம். அது முக்கியம் அல்ல. But feed your spirit man and soul with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை நாம் போஷிக்க வேண்டும். The third thing Jesus said, that who is the wise servant? He is looking for the master's coming. ஆகையால் மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, யார் ஞானமுள்ள ஒரு ஊழியக்காரன். இந்த ஞானமுள்ள ஒரு ஊழியக்காரன் தான் எஜமான் எப்பொழுது வருகிறானோ என்று பார்த்து கொண்டிருப்பான். See, when you read Luke chapter 12 verse 44 onwards, it says, who is the servant who is doing the will of God? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு மேலே நாம் பார்க்கும் பொழுது அந்த உண்மையான ஊழியக்காரன், who is doing the will of God, who is the wise servant looking for master's coming. தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறானோ, தேவனுக்காக யார் ஞானமுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் தான் எஜமான் வருவதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். See, all the people are not doing the will of God in the world. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேவ சித்தத்தை செய்கிறது இல்லை. Only the church, only the righteous people, only the children of God doing the will of God. தேவனுடைய சித்தத்தை சபை மட்டும்தான் செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் செய்கிறார்கள். See, we are the children of God. We are the covenant by the blood of Jesus Christ. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். So this is the time God is preparing us. இந்த நேரம் தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். By His word, by His blood, by His spirit. அவருடைய வார்த்தையினால, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய ஆவியினால கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். See, I want to give you one small example. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். See, Jesus came to do the ministry and He waited for 30 years to do the will of the Father. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய வந்தார். ஆனால் அவர் 30 வருஷம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக 30 வருஷம் அவர் காத்திருந்தார். Then He did the ministry for 3.5 years. 3 வருஷம் தான் அவர் ஊழியம் செய்தார். See, our God, who is a creator, He came down as a body, blood and flesh and blood, and He waited for the heavenly Father's will to fulfill. நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன், அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் காத்திருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் காத்திருந்தார். So we have to allow ourselves to prepare us. The Lord will prepare us according to do His will, to do His will. We have to be patient. அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவருக்காக பொறுமையாக இருக்க வேண்டும். See, many ladies in the home, they prepare everything. அநேக பெண்கள் எல்லாமே அவருடைய வீடுகளிலே ஆயத்தப்படுத்துவார்கள். See, in Matthew chapter 25, there is 10 virgins, 5 wise virgin and 5 foolish virgin. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 10 பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். See, the virgins represents the church of God. இந்த கன்னிகைகள் சபையை குறிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். The prepared church. அவர்கள் சபையை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். The same way women always prepare the food, prepare for the wedding. அதே மாதிரி தான் பெண்கள், கன்னிகைகள் எப்பொழுதுமே அவர்கள் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள், அவர்கள் திருமணத்துக்காக ஆயத்தமாகிறார்கள். So women always be prepared every time due season in the houses. ஆகையால் அவர்கள் கொடுக்கப்பட்ட நாட்களிலே பெண்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Same way in the Bible, Mary, Martha was so much worried about the household thing. அதே மாதிரிதான் மரியாளும் மார்த்தாள் வந்து அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டார். See, women, the wise virgin represents preparation for the coming of the master, coming of the Lord. ஆகையால் ஒரு ஞானமுள்ள புத்தியுள்ள ஸ்திரீயானவள், கன்னிகையானவள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறவளாய் காணப்படுகிறார். So the Luke chapter, after Jesus was saying, Luke chapter 12, He said, do not fear. Then He said, do not worry for what you eat and what you drink. Then the third thing He said,
be prepared for to do the will of the master. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே எதை உண்போம் எதை உடுப்போம் இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், ஆனால் அவருடைய எஜமானுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். So Ephesians chapter 5 verse 16 17 said, because the days are evil, and be wise to do the will of God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். And Ephesians 5:18 said, be filled with the Holy Spirit. எபேசியர் 5:18 சொல்ல பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருங்கள். And Ephesians 6:18 says, pray at all time. Every day pray to the Lord. எபேசியர் 6:18 சொல்லப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள். The praying people are they look for the master's will to do. ஆகையால் ஜெபிக்கிற பிள்ளைகள் எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் காணப்படுகிறார்கள். Your soul should not be worried this time. This time is a preparation time. இந்த நாட்களிலே உங்களுடைய ஆத்துமாவானது கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. இந்த நாட்கள் நீங்கள் ஆயத்தமாகிற நாட்களாய் இருக்க வேண்டும். And you have to be very diligent unto the Lord. Lord, speak to me your scripture. Lord, speak to me in the prayer. If you are very so much concerned, listen to the Lord, then you will be fine. Then you will be so happy. ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் மிகவும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என்னவென்றால், கர்த்தாவே என்னிடத்திலே நீர் பேசும், நான் உமக்கு ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். See, many people are living very casual way. அநேக மக்கள் அப்படியே சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Eating, drinking, and watch TV, and they don't want to open the Bible, and they were so sad. அவர்கள் சாப்பிடுறதும் டிவி பார்க்கிறதும் குடிக்கிறதும் இப்படியே காணப்படுகிறது. அதெல்லாம் அவர்கள் மிக வேதனையான ஒரு நிலைமையில காணப்படுகிறது. See, the time is very precious before the Lord. தேவனுக்கு முன்பாக நேரமானது மிகவும் விலையேற பெற்றது. See, do not worry about the lockdown, but God still working. Holy Spirit is working in our hearts. ஆகையால் இந்த பூட்டப்பட்ட நிலைமையை குறித்து நாம் ஒருபொழுதும் கவலைப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Another quick example I will say, God took his people from Egypt to the desert to prepare for 40 years. ஆகையால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மக்களை எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். ஏனென்றால் 40 வருஷம் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக. See, God want to tell, and God want to tell about the scriptures and tabernacle, how he want to have a fellowship with these people. ஆகையால் தேவன் அவருடைய வார்த்தையை சொல்ல விரும்பினார். ஒரு கூடாரத்தை அமைப்பதற்காக, எப்படி அவர் மக்களோடு கூட பேசுவதற்காக. See, today our tabernacle is our body. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய சரீரமே தேவனுடைய கூடாரம். God wants, the Holy Spirit want to speak to us. The word of God, Jesus will speak to us. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவதற்காக. Same way, I want to give you another example. இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Moses came from the palace and he went to desert for 40 years before God called him to ministry. தேவன் அவருடைய ஊழியத்துக்கு அவரை அழைப்பதற்கு முன்பாக மோசே அந்த அரண்மனையிலிருந்து அவர் வனாந்தரத்துக்கு வந்தார் 40 வருஷம். See, today we just feel that whole world is locked down for 4 months, 120 days. 120 நாட்கள், அதாவது 4 மாதம் நாம் எல்லாரும் அப்படியே ஒரு கட்டப்பட்ட நிலைமையில, ஒரு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். See, when Jesus rose again from the dead and he went to heaven, இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு சென்றார். then disciples, 120 people waited for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் எல்லாரும் 120 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக. So it is waiting time is a preparation time. இந்த நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டிய நாட்கள், நாம் ஆயத்தமாக வேண்டிய நாட்கள். We never regret for anything. எதை குறித்தும் நாம் தள்ளக்கூடாது. See, this
Please, when you have time, read Luke chapter 12 again and again. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை மறுபடியுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 John 2:15, 16, 17 says like this. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. He who does the will of the Father will remain forever. பிதாவின் சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறானோ அவன் ஜீவகாலத்தில் கடைசி வரைக்கும் அவன் இருப்பான். Jesus said in Luke chapter 12, be prepared for the master's will. Be prepared and ready. Anytime the master will come, show up, and you will be caught up to heaven. ஆகையால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதுமே ஆயத்தமாயிருங்க. எந்த நேரத்தில் ஆகிலும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதா வர ஆயத்தமாயிருக்கிறார். 2 Corinthians 4 says like this, the inner man is getting renewed every day by the Holy Spirit. ஆகையால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். So this is the golden time for preparation. ஆகையால் நாம் ஆயத்தமாவதற்கு இது ஒரு பொன்னான நாட்கள். Church, be ready, and church, do not fear. ஆகையால் சபையே ஆயத்தமாயிரு, சபையே பயப்படாதே. Don't worry for what you eat, what you drink. Don't worry. Don't worry always make you wear down. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த கவலை எப்பொழுதுமே உங்கள் சரீரத்தை ஒடுக்கும், உங்களை கீழே தள்ளும். Read the word of God every day, 5 chapters. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் வாசியுங்கள். Pray every day. Pray and praise the Lord. Worship the Lord. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், தேவனை ஆராதனை செய்யுங்கள். Pray for your pastor. உங்களுடைய போதகருக்காய் ஜெபியுங்கள். Pray for the loved ones. உங்களை நேசிக்கிறவர்களுக்காய் ஜெபியுங்கள். And pray for every promises will be fulfilled. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். So this is the time to connect with God. We are the children of God. He is our Father. இந்த நேரம் தான் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். So let us pray. ஆகையால் நாம் ஜெபிப்போம். Let us pray. I'm going to pray for you, everyone who is watching. ஆகையால் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Heavenly Father, we thank you for this opportunity. பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி. Lord, I pray for the people who are hearing this voice. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, give them encouragement, give them boldness. ஆண்டவரே, அவர்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தருவீராக. Let the word of God richly dwell in them. தேவனுடைய வார்த்தையானது அவர்களுக்குள்ளே ஐஸ்வரியமாய் தங்கட்டும். According to Colossians 3:16. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி Every believer, every child of God will dwell in your word, Lord God. எல்லா விசுவாசிகளும், தேவனுடைய எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருப்பார்களா? Lord, I pray for their time with you, Lord. உம்மோடு கூட நடக்கிற ஒரு நடக்கைக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே. Lord, let the Holy Spirit fill them with the power and mighty. தேவனே, பரிசுத்த ஆவியானவர்களை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புவீராக. Lord, give us this time spirit of prayer, spirit of supplication. கர்த்தாவே, ஜெபிக்கிற ஒரு ஆவியையும், ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியையும் இவர்களுக்கு தருவீராக. Lord, I pray for every home, peace of God will be come upon them. தேவனே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டிலும் வாசமாய் இருப்பீர் வருவாராக. Let the wisdom of God fill every believer, and let there be full of wisdom of God. ஆகையால் ஞானத்தின் தேவன் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் கடந்து வருவீராக. Lord, I pray for encouragement. I pray for boldness in their heart. அவர்களுடைய இருதயத்திலே ஒரு நல்ல உற்சாகத்தையும் தைரியத்தையும் நீ தருவீராக. Lord, give them strength every day to connect with you. தேவனே, அவர்களுக்கு பலன் தார். ஒவ்வொரு நாளும் உம்மோடு தொடர்பில் இருக்க தேவ பலனை தருவீராக. Let your love, the love of Christ, fill their heart. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பு அவர்களுக்குள் நிரம்பி இருக்க. Let the grace of God be abundantly lives inside of them. கிருபையின் தேவன் அவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. Lord, let your favor
come upon every believer. எல்லா விசுவாசிகள் மேல உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு காணப்படுவதாக. We thank you for this time, Lord. இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. We thank you for your goodness and mercy. உம்முடைய நன்மைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. In Jesus mighty name we pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And the grace of God be with you. தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. Amen. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அழைத்தவரே அழைத்தவரே